ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்காக ஒரு முன்னெச்சரிக்கையான பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த ஆபத்து எப்படி நிகழப் போகின்றது, யாரால் நிகழப் போகின்றது என்பதை உனக்கு நான் உடனடியாக சொல்லிவிடுகிறேன். என் குழந்தை, அதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலே அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக பதட்டமாகத்தானே இருக்கும். என் தங்கமே, இந்த அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பதட்டப்பட வேண்டாம். நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டுமென்றுதான் இந்த அப்பனும் விரும்புகிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்று நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 2 நாட்களில் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்திற்கு நீ ஒருபோதும் இடமளித்து விடக்கூடாது. இப்படி ஒன்று நடந்தால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாத நிலைக்கு ஆளாகி விடுவாய் என்பதை மறந்து விடாதே. ஏற்கனவே இங்கு பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. மன நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் ஒரு புதிய பிரச்சனை வந்தது என்றால் அதை நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போகின்ற அளவிற்கு மனவேதனைகள் வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உன்னுடைய குடும்ப நலனுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை நம்பியிருப்பவர்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கிறாய் அல்லவா? அதற்காகத்தானே நீ நாள்தோறும் ஓடி ஓடி உழைக்கிறாய். ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் நீ ஓடி ஓடி உழைத்ததற்கான பலனை உனக்கு கொடுக்காதது போல நிர்கதியில் விட்டு விடுகிறார்கள். இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் உன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவருடைய மனநிலை மற்றவர்களினுடைய மனநிலையோடு ஒத்துப்போகாமல் இருப்பதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே தான் என்ன நினைக்கின்றோமோ அது மட்டும் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் என்ற ஒன்று எங்கிருந்து வரும்? என் பிள்ளையே, நீயோ எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டு வீட்டிற்குள் வரும்பொழுது அங்கேயும் உனக்கு நிம்மதி இல்லை என்னும் பொழுது நீ மிகுந்த மனவேதனை தானே அடைவாய். என் செல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்கு இனி நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிடுகிறேன். நிச்சயமாக இதன் பிறகு உன் குடும்பத்தில் ஒற்றுமை வந்துவிடும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவருடன் நெருக்கமான பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். பழக்கம் என்றால் அவரோடு தன்னுடைய குடும்ப விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்குள் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அவர்களை பற்றி அவர்களுடைய குணத்தை பற்றி தரையுறவாக பேசிவிடுகிறார்கள். என் தங்கமே, எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்குள் ஒரு பிரச்சனை ஒன்று நிச்சயமாக வராமல் இருக்காது. அவர்களுக்குள்ளே போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. இதுவெல்லாம் இயல்பாக எல்லா குடும்பத்திலும் இருப்பதுதான். ஆனால் ஒருபோதும் இது போன்ற உடன் பிறந்தவர்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை 3வது ஒரு ஆளை உள்ளே நுழையவிடக்கூடாது அல்லவா? 3வது ஒருவர் உங்கள் இருவருக்குள் வந்து அறிவுரைகளை சொல்கின்ற அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. என் தங்கமே, இது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அங்கே உன்னுடன் பிறந்த உறவு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அங்கே மற்றவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதனால் என்ன ஏற்படும்? என்னதான் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் குடும்ப உறவாக இருந்தாலும்
தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அது உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றியும் நிச்சயமாக தவறாக நினைப்பார்கள் அல்லவா? உன்னை நினைப்பதை விட உன்னை பெற்றவர்களையும் என்ன குழந்தையை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று ஏளனமாகவும் பேசுவார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எப்படி குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற முடியும்? என் தங்கமே, இவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் உனக்கு பிடிக்கவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யாரையுமே நீ ஒருபோதும் நம்புவது கிடையாது. பணம் என்ற ஒரு விஷயத்திற்காகவும் இங்கே யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திற்காகவும் ஒருவருக்கொருவர் இன்று அடித்து கொள்ளலாம், நாளை பேசிக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பினை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உன்னை பெற்றவர்கள் உன்னை வளர்க்கும் பொழுது எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்துதானே வளர்த்திருப்பார்கள். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்களை எல்லாம் கைவிடாமல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை இன்னொருவர் முன்னிலையில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ இதுபோன்று செய்வதனால் பெயர் கெட்டுப்போவது மட்டுமல்ல, உன்னுடைய பெற்றோர்களின் தன்மானமும் அங்கே பறிபோகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் நடக்கின்ற இது போன்ற பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியும் என்று இப்பொழுதே நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? முதலில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அத்தனை ரகசியங்களும் குடும்ப விஷயங்களும் வெளியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் நடக்கின்ற விஷயம் ஒருபோதும் வெளியில் தெரியக்கூடாது என்று நீ எத்தனையோ முறை உணர்த்தியும் அதுபோல அவர்கள் நடந்து கொள்வது இல்லை. பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் திருத்த முடியாது என்று நீயாக தெரிந்தாலும் இவர்களின் வார்த்தைகளினால் குடும்பத்தில் மேலும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதை நீயாகவே உணர்ந்து இனி அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கோ மூன்றாவது ஒரு நபர் வந்து உன்னிடத்தில் கூறும் அறிவுரைகளுக்கோ நீ ஒரு நாளும் செவிசாய்க்காதே. என்னுடைய குடும்ப விஷயத்தை எங்களுக்கு பார்க்க தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிட வேண்டாம் என்று முகத்தில் அறைந்தது போல சொல்லிவிட வேண்டும். அதோடு என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு கண் திருஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நீ கண் திருஷ்டியை கழித்து விட வேண்டும். அதோடு என் அன்பு குழந்தையே, வீட்டுக்குள் ஒருவர் புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை சமையல் அறைக்கோ உன்னுடைய படுக்கை அறைக்கோ அழைத்து செல்லக்கூடாது. இதையெல்லாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தின் மீது கண் திருஷ்டி அதிகமாகத்தான் படும். யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையிலேயே வைத்து பேசிவிட்டு அனுப்பிவிட வேண்டும். இதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றி வந்தால் இனி உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தாது. நீயும் நிம்மதியாக வாழலாம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.